கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த நாளிலே கர்த்தர் உங்களோடு ஒரு வார்த்தை சொல்கிறார் பாருங்க. யோசுவா 1:9 திகையாதே கலங்காதே, உன் தேவனாய கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். யோசுவா 1:9 சொல்லுகிறது, திகையாதே கலங்காதே, உன் தேவனாய கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். திகைக்க வேண்டாம், கலங்க வேண்டாம். இந்த கால வேளையிலே உங்கள் மனது, உங்கள் இருதயம் கலங்கி போய் இருக்கிறதா? ஒரு தெளிந்த நீரோடையை பார்க்கும்போது பல பல போல கண்ணாடி போல இருக்கும் தண்ணி. ஆனா கலங்கின தண்ணியை பார்க்கும்போது செம்மண் கலர்ல அலங்கோலமா இருக்கும். அதே போல இன்னைக்கு தெளிந்த நீரோடைய போல ஒரு பனி போல இருதயம் இல்லாம இருதயம் கலங்கி போய் இருக்குமானால், இருதயம் திகைத்து போய் இருக்குமானால், இருதயம் பயந்து போய் இருக்குமானால், கர்த்தர் சொல்றாரு, திகையாதே கலங்காதே, உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. அன்பார்ந்தவர்களே, இந்த காலை வேளையிலே நீங்க எந்த காரியத்தை குறித்து பயப்பட வேண்டாம். கடன் பிரச்சனை இருக்கிறது என்பது நீங்கள் பயப்பட வேண்டாம். வேலை பார்க்குற இடத்துல அதிகாரியின் கணக்கிலே தயவு கிடைக்கவில்லையே என்று நீங்கள் பயப்பட வேண்டாம். எந்த மனிதர்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம். யாரை குறித்து உங்கள் மனதிலே நீங்கள் கலக்கத்தை வைத்துக் கொள்ள வேண்டாம். காரணம், கர்த்தர் உங்க கூட இருக்கிறார், உங்க கூட இருக்கிறார். அவரால் கூடாத காரியம் ஒண்ணுமே கிடையாது. அன்பார்ந்தவர்களே, இன்னைக்கு கர்த்தர் உங்க கூட இருக்கும்போது நீங்க ஏன் திகைக்கணும்? கர்த்தர் உங்க கூட இருக்கும்போது நீங்க ஏன் கலங்கணும்? அல்லேலூயா. இந்த உலகத்தில் இருப்பவனை கண்டு நம்மோடு இருக்கிற என் தகப்பன் இயேசு பெரியவர். அன்பார்ந்தவர்களே, நம்ம கூட கர்த்தர் இருக்கிறார். இப்போ நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. எனக்கு ஒரு பேரன் ஜெஸ்பின்னு ஒருத்தர் இருக்கிறான், பார்த்துக்கொள்ளுங்க. அவன் அங்கிருந்து இங்கே வரும்போது, தனியாக வரும்போது கம்முன்னு எனக்குனா நடந்து வருவான், பார்த்துக்கொள்ளுங்க. ஆனால் என் கையை பிடிச்சிட்டு வரும்போது சும்மா வர மாட்டான். டக்குன்னு கீழே குனிவான், கல் அடிப்பான், ஒரு நாயை அடிப்பான், பார்த்துக்கொள்ளுங்க. டக்குன்னு கீழே குனிப்பான், ஏய் அப்படின்வான், பார்த்துக்கொள்ளுங்க. ஆனால் தனியாக நடந்து வரும்போது ஒன்றும் செய்ய மாட்டான். ஆனால் கூட ஒரு ஆள் வரும்போது பார்த்துக்கொள்ளுங்க, என்ன நடக்குது பார்த்துக்கொள்ளுங்க, தைரியம் வந்துடுது. ஒரு விளையாட்டு பிள்ளைக்கு அவ்வளோ தைரியம் வந்துருதே, கூட ஆள் இருக்குன்னு அர்த்தம். ஒரு விளையாட்டு பிள்ளைக்கே கூட ஆள் வருதுங்கிற தைரியம் இருந்தா, இந்த உலகத்தை உண்டாக்குன என் தகப்பன் இயேசு உங்க கூட இருக்கும்போது நீங்கள் திடமானதா இருக்கணுமா வேணாமா? கண்டிப்பா நீங்க திடமானதா இருங்க, கண்டிப்பா நீங்க திடமானதா இருங்க. கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். இந்த காலை வேளையிலே பலவித காரியத்திலே, பலவித கவலையிலே, பலவித சோதனையிலே நீங்கள் திகைக்கலாம், கலங்கியிருக்கலாம். ஆனால் அவர்களோடு இருப்பதை காட்டிலும் நம்மோடு இருக்கிற என் தெய்வம் இயேசு பெரியவர். அதனால கலங்காதீங்க, கர்த்தர் பெரிய காரியம் செய்வார். நான் ஜெபிக்கிறேன். தகப்பனை இயேசுவே, நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். உன்னதரை துதிக்கிறேன், உயர்ந்தவரை துதிக்கிறேன், அற்புதரை துதிக்கிறேன், அதிசயரை துதிக்கிறேன். பயப்படாதே, பலம் கொண்டு திடமானதார். மீண்டும் பயப்படுவதற்கு நீ அடிமைத்தனத்தின் ஆவியை பெறல. அப்பா பிதாவை என்று கூப்பிடப்படுகிற புத்திர சுவீகாரத்தின் ஆவியை நீ பெற்றிருக்கிற என்று சொல்வதற்கு நன்றி ராஜா. பொன்னையோ பொருளையோ கொடுத்து மீட்டெடுக்காமல் சொந்த இரத்தத்தால் எங்களை மீட்டெடுத்த தெய்வமே, அப்பா உம்முடைய கிருபை எங்களோடு இருக்கட்டும், உம்முடைய வல்லமை எங்களோடு இருக்கட்டும், உம்முடைய அதிசயம் எங்களோடு இருக்கட்டும். ஆண்டவரே, இந்த நாளிலே உம்முடைய பாதுகாப்பை தேவனுடைய பிள்ளைகளுக்கு நான் கட்டளையிடுகிறேன், சுகத்தை கட்டளையிடுகிறேன் தாப்பனே. ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சியை பார்க்குற ஒவ்வொருவரும் வாழ்ந்திருக்கணும் ஐயா, உயர்ந்திருக்கணும் ஐயா, செழித்திருக்கணும் ஐயா, பெருகணும் ஐயா. இந்த நாள் வெற்றி நாள், இந்த நாள் விடுதலை நாளாக மாறுவதாக இயேசுவின் நாமத்திலே அப்படிப்பட்ட காரியத்தை செய்யப்பட நன்றி. காத்துக்கொள்ளுங்க, பலப்படுத்துங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். திகைக்காதீங்க, கலங்காதீங்க, கர்த்தர் உங்கள் நடுவில் இருக்கிறார். ஹல்லேலூயா.